தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். மதுரையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடைபெற்று 2-3 நாட்கள் ஆகுது. இருந்தாலும் கூட அந்த மாநாடு பற்றி விஜய் பேசின அந்த பேச்சை பற்றி நிறைய பேர் இன்னும் பேசிட்டு இருக்காங்க, விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு வரலாற்று பூர்வமான, ஒரு உணர்ச்சி பூர்வமான, ஒரு புரட்சிகரமான ஒரு உரையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அவர் ரொம்ப சிம்பிளாக வந்து அந்த உரையை வடிவமைச்சிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஒரு 15 பாயிண்ட்களை வச்சுக்கிறார். அந்த 15 பாயிண்ட் அப்படியே ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருக்கிறாரு. அதில் எப்படி அந்த பாயிண்டை பிரித்து பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற போய் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். மொதல் பாயிண்ட், அவர் பேசும்போதே சிங்கம் அப்படின்னு ஒன்று கதையை ஆரம்பிக்கிறார். இந்த சிங்கத்தை ஏன் சொல்கிறாரு, யாரை சொல்கிறாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நிறைய பேர் கணக்கில் வர்றாங்க. ஆனால் குறிப்பாக திரு சீமான் அவர்களை குறிவைத்து தான் இந்த சிங்கம் விஷயம் அப்படிங்கிறது தெரியுது. நீங்கள் கேட்டு பாருங்க. ஒரு முறை சிங்கம் கரிசிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும், எல்லா திசைகளும் அதிரும். அப்படிப்பட்ட அந்த சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், வேடிக்கை பார்க்கறதுக்கெல்லாம் வெளியில வராது. வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும். அதுலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும், ஜெயிக்கும். எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை, கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்காது. அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது, தொட்டா விடாது. காட்டோட 4 பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டரின்னு தன்னுடைய பவுண்டரியை தானே வகுக்கும். அப்படிதான் அந்த காட்டையே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கும். சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும், தனியா இருக்கிறதுக்கும் தெரியும். அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும். எப்போ எதுலயும் தன்னோட தனித்தன்மையை இழக்கவே இழக்காது. எஸ், a lion is always a lion. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தை கொண்டு வர்றாரு. விஜயகாந்தை ஏன் இங்கே பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைன்னு பேசும்போது திரு விஜயகாந்த் அவர்களை பேசாமல் விடக்கூடாது. இன்னொன்று, இதுவரைக்கும் வந்து யாருமே அவர் கூட ஒரு கூட்டணிக்கு வருவதற்கான உத்தரவாதம் கொடுக்கல. இந்த நேரத்தில் தேமுதிக தமக்கு பயன்படும் அப்படிங்கிறத ஒரு கருத்தில் கொண்டு, இன்னொன்று திரு விஜயகாந்த் அவரோடு இருக்கக்கூடிய அந்த சிறு வயதிலிருந்தே அவர் கூட இருக்கக்கூடிய அந்த உறவை பலப்படுத்துற விதமாக தேமுதிகவுடைய வாக்குகள் மதுரையில் ஒரு கணிசமான அளவில் இருக்கு, அது தனக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையில விஜயகாந்த தன்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லி ரொம்ப உரத்த குரலோட பேசுறாரு. அதையும் நம்ம கவனிக்கலாம். நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா? அப்புறம் பார்த்தீங்கன்னா விமர்சனம் நிறைய பேரை பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு கூட நம்ம அதை சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்லாம் சொல்லி வந்து சில பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படின்னு சொல்வதன் மூலமா தான் வந்து ரஜினி மாதிரி இல்லைங்க, இப்போ வருவேன், நாளைக்கு வருவேன், வரும்போது வருவேன், வராமல் கூட இருப்பேன் அப்படிலாம் இல்லை, நான் வந்துட்டேன் அப்படிங்கிறத சொல்றது விதமாக ரஜினி ரசிகர்களை அல்லது ரஜினிக்கு ஒரு குட்டு வைக்கும் விதமா அந்த ஒரு பேச்சு அமைஞ்சுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அட இவரெல்லாம் வரமாட்டாரியா, அவரே வரல, இவரே வரல, இவருங்க வர போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோஷியம் சொன்னாங்க. அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பேரு தானே அறிவிச்சிருக்கிறாரு, மக்கள் கிட்ட பேர் வாங்கணும்ல, அதெல்லாம் முடியாதுன்னாங்க. நாலாவதா ஒரு விஷயம் நீங்க ரொம்ப தெளிவா எடுத்து பார்த்தோம்னா, அவர் ரொம்ப யூடியூப்ல வரக்கூடிய அந்த விமர்சனங்கள் இருக்குல்ல, பேட்டிகள், விமர்சகர்கள் பேசுறாங்க, பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க, இதெல்லாம் ரொம்ப தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுத மாதிரி இருக்கு. என்ன அதுல சொல்றாருன்னா, இவர் வந்து எப்படி ஆனந்த் மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு எப்படி இதை கட்சியை நடத்த போறாரு, எப்படி இதெல்லாம் பண்ண போறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களே, அதையே அவரும் சொல்லி பேசியிருக்கிறாரு. இது எப்படி மாநாடுலாம் எவ்வளவு பெரிய விஷயம், அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும்? சும்மா பக்கத்துல புத்தியானதை வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும்? அதெல்லாம் அவங்களால முடியாது. அப்புறம் மழை பெஞ்சு எல்லாத்தையும் கெடுத்துரும். ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க. அதே மாதிரி 5வது ஒரு விஷயம் அவர் பேசினது என்ன பார்த்தீங்கன்னா, அரசியல் விமர்சகர்களுக்கு பதில் சொல்ற விதமா அந்த பேச்சினுடைய கூறு அமைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஏன்னா அந்த யூடியூப்ல வரக்கூடிய விஷயங்களை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ என்னென்ன சொல்றாங்க, அப்போ இவங்களுக்கு என்ன பதில் சொல்றது
அந்த பதில் சொல்ற விதமா ஒரு 5வது விஷயத்தை அவர் அமைச்சுக்கிட்டாரு. இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் ஒண்ணேதான், நல்லா கேட்டுக்கங்க. இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூடுற கூட்டத்துல மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டாதீங்க. ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க, வரப்போற தேர்தல்ல மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போதுன்னு சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு கூட்டு வைக்கணும்ல, ஏன்னா அரசியல் எதிரின்னு சொல்லியாச்சு. அதை நிரூபிக்கக்கூடிய விதமா என்ன சொல்றாரு, பாஜகவிற்கும் திமுகவிற்கும் இருக்கக்கூடிய உறவு, இந்த உறவு அப்படிங்கிறது வந்து பின்புறமாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கோடிட்டு காமிச்சு, அதாவது மறைமுகமான உறவுல அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றது மூலமா திமுக பாஜக ரெண்டு பேரையும் ஒரு சேர விமர்சனம் செஞ்ச மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி அதுல ஒரு விஷயத்தை வந்து அதுல குறிப்பிட்டு சொல்றாரு. ஏதோ இந்த அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு டீல் பேசிக்கிட்டு இந்த அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துற கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது. மாபெரும் பெண்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க, மாபெரும் இளைஞர்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தி நம்மளோட நிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே நம்மளோட நிக்கும் போது எதுக்குங்க இந்த பாசிச பாஜகவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோ உறவு வச்சுக்க? நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி என்ன? அதற்கு அடுத்து வடிவமைச்ச அவர் அந்த 7வது பாயிண்ட்டுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, தான் பாஜகவிற்கு எதிரிதான், நாங்கள் கொள்கை எதிரிதான் என்கிறதை நிரூபிக்க விதமா அந்த கச்சத்தீவு விஷயத்தையும் நீட் விலக்கு இந்த 2 விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டு பேசுறது மூலமா நான் பாஜக எதிர்ப்புல தாவேக டிவிகே வந்து உறுதியா இருக்கு அப்படிங்கிறத அவர் மீண்டும் வலியுறுத்துறாரு. ஏன்னா அவர் மேல அந்த பாஜகவிற்கான ஒரு பிடிஎம்னு சொல்லக்கூடிய விமர்சனம் வைக்கிறதுனால அது அல்ல, மாநாட்டிலே தெளிவுபடுத்திட்டோம், திரும்பவும் சொல்றோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையும் அவர் தொட்டுட்டு போறாரு. ஆனா கச்சத்தீவை பேசும்போது ரொம்ப கவனமா காங்கிரஸை தவிர்த்திருக்கிறாரு. அதை நீங்க கவனிக்கணும். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே, மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது. அதனால அவங்க சார்பா அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களே, நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல, சின்னதா ஒண்ணே மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு, அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது. அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? 8வதா அவர் எடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, எம்ஜிஆருக்கு புகழாரம் சூட்டார். ஏன்னா அந்த மாநாட்டினுடைய உள்ள நுழையும் போதே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பெரியார், அந்த பக்கம் இல்லை மாநாட்டு நுழைவால இந்த முறை பார்த்தீங்கன்னா அண்ணா படமும் எம்ஜிஆர், இந்த பக்கம் எம்ஜிஆர் அந்த பக்கம் அண்ணா, நடுவில் விஜய் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த முன்னாடியே கொண்டு வந்துட்டாரு. அதன் மூலமாக நாங்கள் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் சொல்லி சென்ற அந்த விஷயங்களை இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் செய்யலை, நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு தான் விஜய் வந்திருக்கிறார், உங்கள் விஜய் அப்படிங்கிறத குறிப்பிடும் மூலமாக அந்த முகப்பு தோற்றத்தை வடிவமைச்சிருந்தாங்க. ஸோ எம்ஜிஆரையும் வானலாவை அவர் புகழ்றார் அப்படின்னு சொன்னால் அதற்கான காரணம் எம்ஜிஆருடைய விசுவாசிகள் அதிமுகவில் அதிருப்தியா இருக்கிறாங்கன்னா அந்த வாக்குகளை பெறணும் அப்படிங்கிற நோக்கம். எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல, அவர் மாஸ்னா என்னன்னு தெரியும்ல. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துறேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர் எம்ஜிஆர். எப்படி கெஞ்ச வச்சு 9வது பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட இதே பாயிண்ட் தான். அதை இன்னும் கொஞ்சம் வலியுறுத்துறாரு. என்ன வலியுறுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய தொண்டருடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது, அதிமுக கட்சியினுடைய நிலை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தொட்டுட்டு போய், ஏன்னா அதிமுகவோட கூட்டணி அமைப்பதற்கான சில வாய்ப்புகள் இருந்தது, அது குறித்த சில பேச்சுவார்த்தைகள் திரைமறைவில் நடந்தது, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது இல்லை அப்படிங்கிறது உறுதிப்பட்டதுனால அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய அல்லது அங்க இருக்கக்கூடியவர்கள் சில நிர்வாகிகளோ சில தலைவர்களோ இங்க வரக்கூடிய அளவில் அல்லது வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி அந்த தொண்டர்களுக்கு மனநிலையை சொல்லி அதிமுக நிலையை சொல்றாரு. அதிமுக நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க, ஆனா அதை சொல்லியிருக்காரு அவர். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க.
2026ல சட்டமன்ற தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். 10வதா மறுபடியும் நேரடியாக, அதாவது ஒவ்வொரு மனிதர்களாக சொல்கிறோம்ல, இப்போ எம்ஜிஆர் எப்படி, திரு எடப்பாடி எப்படி, அல்லது முன்னாடி சொன்ன பாஜக எப்படி, அல்லது ரஜினியினுடைய பேரை சொல்லாமல், அதே மாதிரி அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்களை குறிப்பிட்டு அங்கிள் அங்கிள்னு சொல்கிறாரு. இது பயங்கரமான விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. பேசி முடித்த பிறகு இதை இப்படி பேசுவதன் மூலமாக நான் வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு தலைவர், ஒரு எளிதாக தான் திமுகவை நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பெரிய கட்சி, பெரிய கூட்டணிகள்லாம் இருக்கிறீங்க, இருந்தாலும் கூட நான் ஜஸ்ட் லைக் அங்கிள் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப எளிமைப்படுத்துறேன். உங்களை வந்து நான் பெரிய எதிரியா பார்க்கல அப்படிங்கிறது சொல்லும் விதமாக தான் இந்த உறவு முறை பேச்சு இருக்குமோ அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப ஆட்சியில இருக்கிற இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்யுதுன்னு தெரியும்ல, பாஜகவோட உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி, அப்படி எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒண்ணு பண்ணிக்கிட்டு, எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலூன் விடுறது, ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது. இது மட்டுமா? ஒரு ரைடுன்னு ஒண்ணு வந்துட்டா போதும், இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்ரெட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே, அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே. அதேதான் ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இப்படி தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு தவறு செய்தால், அது தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும், அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா, ஊழல் இல்லாம இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் 1000 கோடிக்கு மேல ஊழல்னு சொல்றாங்க. அதுல மட்டுமா தப்பு நடக்குது? வேற எதுலதான் நடக்கல? உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்கிள் கொடுக்குறோம். இதை பார்த்து வாயே இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள்? அப்படியே அதை மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா? படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பெண்களும் கதறாங்க. அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதுல கேக்குதா அங்கிள்? இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள்? இஸ் வெரி வெரி ராங் அங்கிள், இஸ் வெரி வெரி ராங். அடுத்ததா 11வது பாயிண்ட், அதுவுமே வந்து அவர் மேலே இருக்கக்கூடிய விமர்சனத்துக்கு பதில் சொல்கிற மாதிரியான பாயிண்ட். அடுத்து என்ன நான் திட்ட வச்சுருக்கோம்னா, என்ன நிறைய பேர் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறாரு, ஏதாவது மாநாடு ஏதாவது கூட்டம்னா மட்டும்தான் வர்றாரு, அப்புறம் ஏதோ அறிக்கை வருது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கனால அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா சுற்றுப்பயணத்தை அறிவிக்கிறார். இந்த மாநாடோடு நிற்க போகிறது இல்லைங்க, அடுத்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்திற்கும் வரப்போகிறேன் அப்படிங்கிறத ஒரு சுற்றுப்பயணத்தை விவரமாக சொல்லாட்டா கூட பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெளிவுபடுத்துறாரு. ஆனால் பனையூரில் மட்டும் இருக்க போகிறது இல்லை, தமிழ்நாடு பூரா வர்றோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை ஒரு 11வது பாயிண்ட்ல அவர் வைக்கிறார். இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான். கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன், அவங்களோட மனசு விட்டு பேச போறேன். அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும். அத்தோட நிக்காது, அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் முழக்கமா மாறும். அந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. 12வதா இதுவுமே வந்து ரொம்ப நுட்பமானது தான். என்னன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவு தலைவருடைய முகங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதையே அவர் உள்ள வாங்கிட்டு இந்த முகம் இதுதான், இது கட்சியினுடைய முகம்ங்கிறது தான் அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் நான் நிற்கிற மாதிரி நினைக்கணும். 234 தொகுதி அப்படின்னா தாவேக்கா அப்படின்னா தான் அந்த முகம் அப்படிங்கிறத கட்சியோட பேரு, தொண்டர்கள் இதெல்லாமே இருக்கு, கொடி அது இது எல்லாமே இருக்குது. ஆனால் முகம் நான் தாங்க, எனக்கு தான் நீங்கள் வாக்களிக்கிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசலம்பட்டி விஜய். என்னடா எல்லா தொகுதியிலும் ஒரே வேட்பாளர்னு பாக்குறீங்களா? 234 தொகுதியிலும் இந்த விஜய் தான், அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. அந்த வேட்பாளரும் நானும் வேறு வேறு இல்லை. அதுக்கு அடுத்தபடியா 13வது பாயிண்ட்ல இன்னொருத்தருக்கு அடி கொடுக்குறாரு. யாருன்னா திரு கமல் அவர்களுக்கு. சினிமாவில் தோற்ற பிறகு நான் கட்சி ஆரம்பிக்கல, கமல் பேர் அவர் சொல்லாவிட்டாலும் கூட தோற்றது அப்படி நம்ம இந்த இடத்துல சொல்றது வந்து அடுத்தடுத்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு விக்ரம் படத்திற்கு பிறகு அவருடைய எழுச்சிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனாலும் கூட அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலகட்டம்ங்கிறது எப்படி இருந்துச்சு, ரொம்ப பீக்கில் இருந்தாரா திரு கமல் அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியும். எனவே நான் தோத்த பிறகு அல்லது சினிமாவில் ஒன்றும் இல்லைங்கிற அளவில் நான் வந்து கட்சி ஆரம்பிக்கலைங்க,
அப்படின்னு சொல்வதன் மூலமாக, ஏன்னா கமல் இப்போ எதிர் முகாமில் இருக்கிறாரு, திமுக முகாமில் இருக்கிறனால அவருக்கு ஒரு குட்டு வைக்கிற மாதிரி ஒரு பேச்சு கேட்டா புரியும். அப்புறம் நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். பவர்ஃபுல் ஃபோர்ஸோட, மாபெரும் படை வரிசையோட, எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்திருக்கிறோம். இவ்வளவு தயாரா நாம அரசியலுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? நன்றி கடன், நன்றி கடன், நன்றி கடன். 14வது பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா, அது ஒரு தன்னிலை விளக்கம் மாதிரி. அவர் மேலே சில விமர்சனங்கள் இருக்குல்ல, இவர் வந்துருவாரா வரமாட்டாரா, அது ஒரு முழுமையாக அரசியலுக்கு வராரா அப்படிங்கிறத விளக்கக்கூடிய விதமாக இனிமேல் முழு நேர அரசியல் தான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த லட்சக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த இடத்துல ரொம்ப முத்திரையாக சொல்கிற மாதிரி ரொம்ப தெளிவுபட அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. வாழ்நாள் முழுக்க நம்ம மக்களுக்காக ஆதரவா துணையா நிக்கிறத தவிர, அவங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல. எனக்கு இப்ப வேற வேலையும் இல்லை. இனிமே எனக்கு இதுதான் என் வேலையே, என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடப்பதே. கடைசியாக அவர் சொன்னாலும் கூட அவருக்கு ஒரு இது இல்லை, ஒரு குட்டி ஸ்டோரி எப்போவுமே சொல்லக்கூடிய வழக்கம். சில நேரம் முன்னாடியே சொல்லுவார், கடைசியாக சொல்லியிருக்காரு 15வது பாயிண்ட் அப்படின்னு. நம்ம வருஷப்படி பார்த்தீங்கன்னா இது 15வது பாயிண்ட், நிறைவு பாயிண்ட். குட்டி கதை மூலமாக சொல்கிறாரு. குட்டி கதை யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு. நிர்வாகிகள் எப்படி உண்மையாக இருக்காங்களா, உண்மையான தகவல்களை அவருக்கு சொல்கிறாங்களா, இல்லை உழைக்கிறது மாதிரி நடிக்கிறாங்களா, இல்லை உண்மையிலே உழைக்கிறாங்களா, இதெல்லாம் தெளிவுபடுத்துகிற விதமாக ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி, அவர் பாணியில் குட்டி ஸ்டோரி பாருல, அந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லி அந்த பேச்சை வந்து அவர் நிறைவு பண்ணுறாரு. ஒரு நாட்டில் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக, கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு. சரியான தகுதிகளோட ஒரு 10 பேர் செலக்ட் ஆகுறாங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா, ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த 10 பேர் கையிலையும் விதை நெல்லை கொடுத்து, இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. 3 மாசம் கழிச்சு வரும்போது அதுல ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு, ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு. அதுல ஒரு 9 பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாரு. என்னன்னு கேட்டதுக்கு, நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன், உரம் வச்சு பாக்குறேன், வளரவே மாட்டேங்குது ராஜா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு, இனிமே நீதான் என்னுடைய தளபதி, எல்லா அதிகாரமும் உனக்கு தான் சொன்னாரு. ஏன்னா அந்த 10 பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நெல், அது முளைக்கவே முளைக்காது. அந்த 9 திருட்டு பயலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, வேற விதை நெல்லை வாங்கி அதை வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க. ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டார். அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம். இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா, நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி. இந்த பேச்சு, இந்த உரைங்கிறது ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு புரட்சிகரமான உரை அப்படிலாம் கிடையாது. தொண்டர்களை திருப்திப்படுத்தும் விதமாக, அந்த இடத்தை கலகலப்பை ஏற்படுத்துகிற விதமான உரையாகத்தான் அது அமைந்திருந்தது. அதன் மூலமாக தன் யாருக்கெல்லாம் என்னென்ன செய்திகள் சொல்ல வேண்டுமோ அப்படிங்கிறத ரொம்ப மைல்டாக அவர் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஏன்னா கூட்டணிக்கு யாருமே தயாராக இல்லை அவரோடு வருவதற்கு என்ற நிலை ஏற்பட்டு விட்டதால் அதற்கு ஏற்றாற்போல அந்த பேச்சு அமைந்திருக்கிறது. கவனமாக காங்கிரஸை விமர்சிப்பதை தவிர்த்திருக்கிறார் என்பதை இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.